அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஹது மலை. அபு ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நெருங்கிய போது, இது நறுமணம் கமழும் நகரம் என்றார்கள். பின்பு உஹது மலையை பார்த்தபோது, இது அழகிய சிறிய மலை, இந்த மலை நம்மை நேசிக்கிறது, நாம் அந்த மலையை நேசிக்கின்றோம் என்று கூறினார்கள். இந்த செய்தி சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 1481 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் மதீனா முனவ்வரா மாநகரத்தில் ஒரு பகுதியில் உள்ள மலை உஹது மலை. இந்த மலை இஸ்லாமிய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த மலைகளில் உஹது என்ற மலை ஒன்று இருக்கிறது. இது மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க மலையாக இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே பார்க்கப்படுகிறது. மதீனாவில் இருந்து வடக்கே சுமார் 5 கிலோமீட்டர் 3.1 மைல் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு மலை. உஹது ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்தை கொண்டுள்ளது. அதை பார்த்ததும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதி அடைந்தார்கள். மதீனாவை சார்ந்து வாழும் மக்களும் அந்த மலையை மிகவும் விரும்பினார்கள். உஹது மலை கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வடக்கு நோக்கி சிறிது சாய்வுடன் நீளமாக உள்ளது. இது 7 கிலோமீட்டர் 4.3 மைல் நீளமும் 2 முதல் 3 கிலோமீட்டர் 1.2 முதல் 1.9 மைல் என்கின்ற கணக்கில் அகலமும் கொண்டது. அதன் கற்களில் பெரும்பாலானவை சிகப்பு கிரானைட்டால் ஆனவையாக அமையப்பெற்றிருக்கிறது. அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட அடர் பச்சை மற்றும் கருப்பு நிறத்தில் அதனுடைய பகுதிகள் அமையப்பெற்றிருக்கும். இதில் மழைநீர் சேகரிக்கப்படும் சில இயற்கை குழிகள், மஹாரிஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த குழிகள் இருக்கின்றன. சூரியனின் கதிர்களுக்கு இந்த குழிகள் வெளிப்படாததால் மழைநீர் ஆண்டு முழுவதும் இங்கிருக்கும். உஹது மலைக்கு அருகிலே சவுர் மற்றும் ஐனைன் போன்ற சிறிய மலைகள் உள்ளன. சவுர் மலை உஹதின் வடமேற்கிலும் ஐனைன் அதன் தென்மேற்கிலும் அமையப்பெற்றிருக்கின்ற ஒரு நிலையிலே இந்த உஹது மலை இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய பாக்கியம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹுடைய தூதரை இந்த மலை நேசித்தது, அல்லாஹுடைய தூதர் இந்த மலையை நேசித்தார்கள் என்பதையெல்லாம் கடந்து இந்த மலை உயிரோட்டமான சில நிலைப்பாடுகளையும் நிகழ்வுகளையும் ஏற்படுத்தி கொடுத்ததை வரலாறுகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த மலையின் மீது ஏறி நின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உடனிருந்தார்கள். அப்போது இந்த மலை லேசான ஒரு அசைவை வெளிப்படுத்தியது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹதே, உன் மீது ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்தீக் இருக்கிறார்,
2 ஷஹீதுகள், உமரும் உஸ்மானும் ஆகிய 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள், ஏன் இப்படி அசைவை வெளிப்படுத்துகிறாய் என்று அந்த மலையை அசுவாசப்படுத்திய செய்திகளும் நபிமொழி தொகுப்புகளிலே இடம்பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த பகுதிகளை கண்டு இந்த பகுதியில் ஏற்பட்ட நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு படிப்பினை பெற்று வாழ்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.